ஆபாச படம் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா, அல்லது ஆபாச படம்னா என்ன அப்படின்னா, நீ வந்து எது வந்து பார்க்குறியோ, இப்போ வந்து ஒரு மொபைலில் வந்து ஆபாச காட்சியை நீ பார்க்குற அப்படின்னா, ஒரு படத்தை பார்க்குற, ஆபாச வீடியோ பார்க்குறன்னா யாரும் பார்த்துறக்கூடாது. தெரியாம தானே நீ பார்ப்ப. ஒரு உதாரணத்துக்கு வந்து நீ ஒரு மொபைல் ஃபோன்லேயோ வந்து வந்து டிவிலேயோ அல்லது வந்து ஒரு பெண்ணின் நிர்வாண காட்சியை நீ பார்க்குற. அல்லது ஒரு ஆணின் நிர்வாண காட்சியை நீ பார்க்குற. அப்படின்னா மொபைல் ஃபோனில் பார்க்குற அப்படின்னா, நீ பார்க்குறத யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு நீ பார்த்துட்டு பயந்துட்டே தான் நீ பார்ப்ப. ஆனால் நீ ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு நார்மலாக வந்து வெளியேற ஒரு ரஜினிகாந்த் படம், கமல் படம் அல்லது விஜய் படம் இதை பார்க்கும்போது உனக்கு அந்த பயம் வராது. நாம் இந்த மாதிரி விஜய் படம் பார்க்குறோம் அப்படின்னா யாருமே அல்லது ரஜினி படம், கமல் படம், ஏதோ ஒரு படம் தமிழ் சினிமா பார்க்குற எல்லாரும் மக்கள் பார்க்குற படம். அப்போ கண்டிப்பாக உனக்கு அந்த பயம் வராது. நம்ம பார்க்குற அந்த படத்தை வேறு யாராவது பார்க்குறாங்களா பயந்துக்கிட்டே நீ ஒன்றும் பார்க்க மாட்டேன். யார் வேணாலும் பார்க்கலாம், தைரியமாக நீ பார்ப்ப. ஆனால் ஒரு ஆபாச படம் இருக்குல்ல, அது உடலுறவு காட்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு பெண்ணின் நிர்வாண காட்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆணின் நிர்வாண காட்சியாக இருக்கலாம். நீயே ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு ஆணின் நிர்வாண காட்சியை நீ பார்க்குற அப்படின்னா அது உடனே நீ என்ன பண்ணுவ, சுற்றி முற்றி யாரும் பார்க்குறாங்களா, ஒரு திருட்டுத்தனமாக தான் நீ பார்ப்ப, பயந்துக்கிட்டே தான் பார்ப்ப. நம்ம தான் யாருமே அதாவது நீ தனி ரூமில் இருந்தால் கூட அப்போ கூட யாராவது வந்துடக்கூடாது, ஜன்னல் வழியாக யாரும் பார்த்துடக்கூடாது, இப்படி நீ பயப்பட வைக்கிற. ஆனால் வேறு எந்த ஒரு தமிழ் சினிமா படமோ அல்லது இங்கிலீஷ் படமோ எல்லோரும் பார்க்குற ஒரு ஒரு இங்கிலீஷ் படம், ஹாலிவுட் படம் எல்லோரும் பார்க்குற ஒரு படம் பார்க்குறாங்களே, யூ சர்டிஃபிகேட் படம், அப்போ உனக்கு அந்த பயமே இருக்காது. யார் பார்த்தா என்ன, நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் அப்படின்ட்டு நீ தைரியமாக பார்ப்ப. அப்போது தைரியமாக பார்க்குற படம் இருக்குல்ல, அது உனக்கு தைரியத்தை கொடுக்கும். எதை நீ பயந்துக்கிட்டே பார்க்குறியோ அதுதான் வந்து உனக்கு பயத்தை கொடுக்கும், உன்னை கோழையாக மாற்றும். அதான் ஆபாச படங்கிறது. அதனால் ஆபாச படம் பார்க்கலாமா கூடாதுன்னா பார்க்கவே கூடாது. நான் யாருக்கும் தெரியாமல் தானே நான் பார்த்தேன், ஆனால் உனக்கு தெரியும்ல, நீ பார்த்தேங்கிறது உனக்கு தெரியும்ல. யாருக்கும் தெரியாமல் ஒரு தனி ரூமில் பார்த்தாலும் உனக்கு ஒரு பயம் இருக்கும். சவுண்டை குறைச்சி வைப்ப, அல்லது வந்து ஜன்னல் வழியாக யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ பயந்துக்கிட்டே தான் நீ அதை பார்ப்ப. அந்த பயம் வந்து அந்த படத்தை பார்த்து முடித்த பிறகு அது உங்ககிட்டே தான் இருக்கும். நீ ஒரு திருடராக இருந்தால் யாருக்கும் தெரியாமல் திருடுனா கூட, திருடின பிறகு கூட உனக்கிட்ட அந்த பயம் இருக்கும். நீ ஒரு திருடர் என்கிற உணர்வு உனக்கிட்ட இருக்கும். யாருக்கும் தெரியாமல் நாம் திருடணும், நாம் ஒரு திருடருங்கிற ஒரு உணர்வு இருக்கும் நமக்கு. அதுபோல் ஒரு ஆபாச படத்தை நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்தாலும் நாம் திருட்டுத்தனமாக அந்த மாதிரி ஆபாச படம் பார்த்தோம் அப்படிங்கிற அந்த உணர்வு உன்னை பின்தொடரும். அதனால் எப்போவுமே வந்து ஆபாச படத்தை யாருமே பார்க்கக்கூடாது. எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால் கூட, ஒரு இந்திய நாட்டுக்கு அல்லது அமெரிக்கா நாட்டுக்கு தலைவராக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஆபாச படத்தை அவரால் பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கா? பார்க்கவே முடியாது. அதை வந்து மக்கள் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க மேலே வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துடும், பதவியே போயிடும். அவ்வளோ பெரிய தப்பு அது. அதனால் யாருக்குமே இது விதிவிலக்கே கிடையாது. ஆபாச படத்தை நீ முற்றிலும் தடை செய்து விடலாம். அதனால் வந்து பயந்துக்கிட்டே நீ பார்த்தா உனக்கு பயத்தை தான் அது கொடுக்கும். நீ தைரியமாக பார்க்குற படம் எதுவாக இருக்கும், எல்லாரும் பார்க்குற ஒரு படத்தை தான் நீ தைரியமாக பார்ப்ப. உனக்கு அது தைரியத்தை கொடுக்கும். நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒரு படம் பார்க்குற அப்படின்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது தைரியமாக பார்க்குற படம், எல்லாரும் பார்க்குற ஒரு படத்தை அதை வந்து நம்ம ஆபாச படம்னு சொல்ல முடியாது. அதனால் ஆபாச படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோழையாகிடுவீங்க. ஒரு திருடரை போல் உங்கள் கண்கள் அசைய ஆரம்பித்து விடும். ஒரு திருட்டு பார்வை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். அப்போ யாரையும் வந்து முகம் பார்த்து பேச முடியாது. ஒரு திருடர்கள் வந்து யாரையும் முகம் பார்த்து பேசிட மாட்டாங்க, கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. அதுபோன்ற பிரச்சனை ஆபாச படம் பார்க்குறவர்களுக்கு ஏற்படும். அதனால் நீ வந்து நைட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் நீ ஒரு ஆபாச படம் பார்த்தாலும் விடிந்த பிறகு நீ ஒரு திருட்டுத்தனமாக ஒரு படத்தை பார்த்த, திருடரை போல் உன் கண்கள் வந்து திருடரை போல் அசைய ஆரம்பித்து விடும். அதனால் பகல் அதற்கான தண்டனையை நீங்கள் மனிதர்களை உங்களால் எதிர்கொள்ள முடியாது. பகலில் இரவில் நீங்கள் செய்த தண்டனைக்கு, குற்றத்திற்கு உரிய தண்டனை பகலில் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். நீ ஒரு ஆபாச படம் பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு கண்டிப்பாக 1 வாரமாக தான் ஆகும். அல்லது ஒரு நிமிஷம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னா அதன் பாதிப்பு ஒரு 2 நாளைக்கு வரும். நீங்கள் அரை மணி நேரம் ஆபாச படம் பார்த்தீங்கன்னா அதோட பாதிப்பு ஒரு 7 நாளைக்கு நீங்கள் ஒரு திருடராக உங்கள் உணர்வீர்கள், நீங்கள் ஒரு கோழையாக உங்களை உணர்வீர்கள். மனிதர்களை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு கோழைத்தனம் ஏற்படும். அதனால் ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் நீங்கள் ஒரு குற்றவாளி. ஆபாச படம் பார்த்தீங்கன்னா நீ ஒரு குற்றவாளி. ஒரு குற்றம் செய்கிறவர்கள் தான் பயந்துக்கிட்டே எதையும் செஞ்சுட்டே இருப்பான். அதனால் வந்து ஆபாச படம் பார்க்குறதே முற்றிலும் நம்ம தடை செஞ்சிடலாம். அது ஒரு குற்றம். ஏன்னா மக்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாமா கூடாதா, யாருக்கும் தெரியாமல் தானே நம்ம பார்க்குறோம். ஆனால் யாருக்கும் தெரியாமல் பார்த்தாலும் யாரும் பார்த்து விடக்கூடாது நீங்கள் பார்ப்பதை என்று பயந்து கொண்டு தானே நீங்கள் பார்க்கிறீர்கள். தைரியமாக உங்களால் பார்க்க முடியாதே. ஆனால் வேறு சாதாரண ஒரு படத்தை வந்து எல்லாரும் பார்க்குற ஒரு படத்தை வந்து நீங்கள் தைரியமாக பார்ப்பீங்க.
யாரும் பார்த்தாலும் உங்களுக்கு அவர் யாரும் பார்க்கணும், வாங்க நாங்கள் இந்த ஒரு மாதிரி படம் பார்க்குறேன், இப்போ தான் வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு புது படம், வாங்க நீங்களும் பாருங்கள், நான் இந்த மாதிரி படம் பார்த்தேன்னு சொல்லி நாளைக்கு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஆபாச படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு யாருக்கிட்டையும் போய் இதை சொல்ல முடியாது. அதனால் ஆபாச படம் பார்க்குறது ஒரு குற்றம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யவே கூடாது. ஆபாச படங்கிறது வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அதனால் எந்த விஷயத்தை நாம் செய்யணும்னா வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்யணும். வெளியில் சொல்வதற்கு தயங்குகிற முடியவே முடியாத செயல்களை நீங்கள் செய்தால் அது ஒரு குற்றம். ஏனென்றால் நாம் செய்கிற எதையுமே நாம் வெளியில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. வெளிப்படையான அணுகுமுறை, மனதை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் இந்த மாதிரி ஆபாச படம் பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது அந்த விஷயம் உங்கள் மனதில் குப்பையாக இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் மனதில் இது போன்ற குப்பைகளை சேர்க்காதீர்கள். மனதை தூய்மையாக வைக்க எல்லோருடையும் வெளிப்படையாக பேசுவதற்கு ஏற்ற செயல்களை மட்டும்தான் செய்யும் பொழுது தான் நீங்கள் தைரியமானவர்களாக இருப்பீர்கள். இல்லை என்றால் நீங்கள் ஒரு திருடர்களைப் போல கோழையாக மாறிவிடுவீர்கள்.